Yes. NDAS to inventories நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம புக்ஸில் வந்து இன்வென்ட்ரிஸ் பற்றி நம்ம படிச்சுட்டு வந்தோம் நிறைய விஷயம். சிஏ புக்கில் தான் இந்த இன்வென்ட்ரிஸ்லேயே வந்து ஃபிக்ஸடு காஸ்டோடைய ஃபிக்ஸடு ஓவர்ஹெட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோடைய கான்செப்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போனோம். அது என்ன, அதோடைய யூசேஜஸ் என்ன, அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அது காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் வந்து இன்க்ளூட் ஆகுமா இன்க்ளூட் ஆகாதா. ஸோ ரொம்ப நாளாக அந்த கேள்விகள் ஓடிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸில் ஃபிக்ஸடு ஓவர்ஹெட், அதாவது ஃபிக்ஸடு காஸ்ட், ஃபிக்ஸடு ஓவர்ஹெட்டை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்றத பற்றி ஒரு சின்ன ஓவர்ஹெட்ஸ், ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடு ஓவர்ஹெட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்னா என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸடு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆர் தோஸ் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் that remain relatively constant regardless of the volume of production, such as depreciation and maintenance of factory buildings, equipments, and rate of use of assets used in production process and equipment, and the cost of factory management and administration. இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். இதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் மெயின்டெனன்ஸ்லாம் தேவைப்படுது. The allocation of fixed production overheads to the cost of conversion is based on normal capacity of the production facilities. So normal capacity is the production expected to be achieved on average over number of periods or seasonal under normal circumstances. The actual level of productions may be used if it is approximate normal capacity. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பேஸ்டு எப்பயுமே இந்த நார்மல் கெப்பாசிட்டி தான் எடுத்துக்கணும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டி போது நார்மல் கெப்பாசிட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 2ல இருந்து நம்ம என்னுடைய ஒரு ஓன் இது பார்க்கலாம். Pluto Limited has a plant with a normal capacity to produce 5 lakh unit of product per annum and the expected fixed overhead is 15 lakh. So fixed overhead on the basis of normal capacity is 3 per unit. See, actual production 5000. அப்போ அதுவும் கிட்டத்தட்ட அதே தான், 5000 divided by 15,000, 15,000 divided by 5,000, 3 வரும். இப்போ ஒருவேளை நார்மல் கெப்பாசிட்டி வந்து 5000 பட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து 3,25,000 அப்படின்னா விச்சவர் இஸ் ஹையரா விச்சவர் இஸ் லோயரா அப்படின்னும் போது ஒரு குழப்பம் வரும். இங்கே அதான் கொடுத்துக்கிறேன் 15ல் 3.75. Hence value inventory for fixed overhead purpose it will be overvalued and the losses of 3,75,000 will also be included in closing inventory leading to higher gross profit in that actually earned. Therefore it is advisable to include fixed overheads per unit on normal capacity to actual production. 3,75,000 into 3, 11,25,000, balance 3,75,000 will be transferred to P&L account. இதுதான், இது எப்படி தான் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸ் 2 கான்செப்ட் தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கேஸ் 2 கான்செப்ட் தான். See, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து அலோகேஷன்ஸ் டு காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நடந்துருச்சு, அதை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி சேர்த்தணும். அப்போ நார்மல் கெப்பாசிட்டியா ஆக்சுவல் கெப்பாசிட்டியான்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மல் கெப்பாசிட்டி வந்து 1000 யூனிட்ஸ், ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 800 யூனிட்ஸ் தான். அப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து நடக்குது 10,000 நடக்குது. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் 10,000 டிவைட் பை 1000 நார்மல் கெப்பாசிட்டி யூனிட்ஸ் போட்டிங்கன்னா 10 rupees per யூனிட். ஃபிக்ஸடு காஸ்ட் பெர் யூனிட் வந்து நமக்கு 10 ரூபாய் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபிக்ஸடு காஸ்ட், ஃபிக்ஸடு ஓவர்ஹெட் ஃபிக்ஸடு காஸ்ட்னு சொல்லலாம். ஃபிக்ஸடு ஓவர்ஹெட்ஸ் நமக்கு வந்து 10,000 வருது. அது இன்வென்ட்ரியில் எவ்வளோ சேர்த்தணும்னா ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளோ வந்துச்சு. அப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பண்ணது தான் நம்ம இன்வென்ட்ரி கொண்டு போக முடியும். அப்போ இன்வென்ட்ரி காஸ்ட்டோட ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேவ் அப்படின்னா 10,000ல் 800 தான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ் இன்ட்டு 10 ஃபிக்ஸடு காஸ்ட் பெர் யூனிட் 2 பேருக்குன்னா 8,000. மிச்சம் கொடுத்து 2,000 வந்து அன்அப்சார்ப்டு. இதுதான் வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் அவன் அங்கே சொல்லியிருக்கிறான். எப்படின்னா கேஸ் 2 பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 3,75,000 போடுறோம். டிவைட் பை 3,75,000 எவ்வளோன்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்போ இங்கே என்ன செய்யணும், அப்போ நம்ம 10,000 வகுத்தில் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் செலவு 800 அப்போ 10,000 வகுத்தல் 800 12.5. ஸோ 12.5
போட்டோம்னா நார்மல் கெப்பாசிட்டி எடுத்து போட முடியாது. இது வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டி மட்டும் தான் போட முடியும். நார்மல் கெப்பாசிட்டி 10,000 12.5 போட்டோம்னா 12,000 வந்துடும். நம்மளுடைய செலவே 10,000 12,000 அலோகேட் பண்ண முடியாது. இப்போ தப்பா போயிடும். அதனால அவன் என்ன சொல்றான், ஹென்ஸ் வேல்யூ இன்வென்ட்ரி அட் ₹4 ஃபார் ஃபிக்ஸ்டு ஒர்க் பர்பஸ் இட் வில் பி ஓவர் வேல்யூட தான் போகும். இது வந்து ஓவர் வேல்யூடு, அப்படியே இது சரி பண்ற வராது. அப்போ நார்மலாக நம்ம என்னதான் போட்டாகணும் அப்படின்னா 3 தான். நார்மல் கெப்பாசிட்டிக்கு என்ன வருதோ அதுதான் நீங்கள் போட்டாகணும் அப்படின்றது முறை. சரி, அப்போ 15 லட்சத்துல 14,75,000 எடுத்துக்கணும், 14,25,000 எடுத்துக்க முடியும்னா எஸ், therefore it is advisable to include fixed overheads per unit of normal capacity. அப்போ இங்கே அந்த நம்ம இங்கே போட்ட அதே கணக்கு தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, நார்மல் கெப்பாசிட்டியில் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் எதில் எடுத்துக்கொள்ள முடியாது? ஸோ 15 லட்சம் டிவைட் பை 5 லட்சம் போட்டிங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டி எவ்வளவு? ₹3. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 15 லட்சம் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனே வந்து 3,75,000 தான். அப்போ 15 லட்சம் டிவைட் பை 3,75,000, அப்போ 4 எடுத்து போடுங்க அப்படின்றாங்க. இது முறையில்லை. இப்படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னவா தான் வரும்? தவறாக தான் வரும். ஓகே, ஆக இது நம்ம போடுறது முறையே கிடையாது. இப்படி போடக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். மிச்சத்தை வந்து பிஎன்ல கொண்டு அன்அப்சர்வ்டு காஸ்ட் வந்து திருப்பி நீங்க பிஎன்ல அக்கௌண்ட்ல தான் நீங்க கொண்டு போகணும். அப்படிதான் அவனும் சொல்றான், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லயும் சொல்றான். அதாவது the balance amount of 3,75,000 will be transferred to profit and loss account as an expenses. ஸோ இப்போ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ல ப்ரொடக்ஷன் ஆனது, அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்டில் நார்மல் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டி மட்டும் இன்வென்ட்ரி காஸ்ட்டோட ஆட் பண்ணணும். மிச்சக்கூடிய காஸ்ட் வந்து அன்அப்சர்வ்டு காஸ்ட், அதை எங்கே தான் நீங்கள் கொண்டு போகணும்? பிஎன்எல் அக்கௌண்ட் தான் கொண்டு போகணும் அப்படின்றதுல நீங்கள் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதுவே இப்படி வந்துருச்சு ஆப்ஷன், அப்படியே இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து 8,000 இருந்துச்சு, 12,000 ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டி 10,000 தான், எக்ஸ்பென்சஸ் 10,000 டிவைட் பை 1000, இப்போ ₹10 தான். ஆனால் இங்கே எக்ஸ்எல்ல வந்துருக்குது. ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து 12,000. அப்போ நம்ம எப்படி போட முடியும் ஆன்சர் கேட்டால் இப்படி போட முடியாது. சரி, நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ₹10,000 இருக்குது. அப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து ₹12,000 இன்ட்டு ₹10 போட்டு ₹1,20,000 ₹12,000 போடலாமா? என்னுடைய காஸ்ட்னா சான்ஸே இல்லை. ஏன்னா 1000 யூனிட்ஸ் தான், 1200 மாற்றுது. அப்போ நம்ம லாஜிக் கிடையாது. அப்போ அது ஒரு கெப்பாசிட்டி 10,000 தான், நீங்கள் அதிகமாக பண்ணிட்டீங்க. இன்வென்ட்ரி காஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஓவராக போக முடியல, பண்ணதே 10,000 தான். இப்போ 10,000க்குள்ளே தான் நான் நிறுத்திக்க முடியும் அப்படின்னும்போது நான் என்னதான் பண்ணி ஆகும்னா நார்மல் கெப்பாசிட்டி தான். அப்போ இல்லை, ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துச்சு 1,200, ஆனால் இங்கே 10,000 தானே வரும். அப்போ 10,000 வகுப்பில் 1,200, அப்போ செலவு 10,000 வகுப்பில் 1,200, அப்போ 8.39. அப்போ 8.39 1,200 10,000. அப்போ பேலன்ஸ் ஃபிகர் இந்த பிஎன்ல கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா 0. ஸோ இவ்வளோதான் இந்த ஓவர்ஹெட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி வச்சுக்கோங்க. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தான் அதுக்கு வந்து நீங்கள் வகுத்துக்கணும். மற்றபடி சாதாரணமாக தான் நார்மல் கெப்பாசிட்டி கான்செப்ட் தான் எடுத்தாங்கன்னா பேலன்ஸ் வந்து நீங்கள் அன்அப்சர்வ்டு பிஎன்ல அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.